த சீக்ரெட் புக்கோட தேர்டு வீடியோ தான் இது. செகண்ட் வீடியோவில் சீக்ரெட்னா என்ன, சீக்ரெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். சீக்ரெட் வந்து ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். அது நம்ம எண்ணங்கள் மூலமாக தான் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹியூமன் பீயிங். நம்மளால் என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் நம்மளோட எண்ணங்கள் மூலமாக. ஆனால் ஏன் வந்து எல்லாருக்கும் வந்து இது ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஏன் எல்லாராலையும் அவங்களோட டிசையரை வந்து அடைய முடியல, அவங்களோட ஆசைகளை ஏன் அடைய முடியல அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். என்னதான் வந்து இந்த ஈர்ப்பு விதின்னு ஒரு விதி இருந்தாலும் சரி, நம்மளோட எண்ணங்கள் மூலமாக வந்து எது வேணாலும் நம்மளால அடைய முடியும் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சரி, ஆனால் எல்லாராலையும் அவங்களோட ஆசைகளை அடைய முடியல. ஏன்னா நம்ம என்ன நம்மளுக்கு தேவை இல்லையோ அதை தான் எப்பயுமே யோசிச்சுட்ருக்கோம். இந்த டோன்ட் வாண்ட், எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாம், எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் போக பிடிக்கல, எனக்கு அங்கே போக பிடிக்கல, எனக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க பிடிக்கல, இது மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ இதை தான் நம்ம எப்பயுமே யோசிச்சுட்ருக்கோம். இந்த விதி வந்து சரியாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு, அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் உங்களோட எண்ணங்களையும் சரி, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் சரி நல்லா கவனித்து பாருங்கள், தெரியும். இந்த புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தேவை இல்லைன்னு நம்ம சொல்கிற விஷயங்கள், டோன்ட் வாண்ட்ன்றது இதில் ஒரு தொற்று நோயின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாம் எப்பயுமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், உயிரோடு வச்சுட்டே இருக்கும். நம்ம பேசுகிற இடத்துலையும் சரி, நம்ம வந்து யோசிக்கிற இடத்துலையும் சரி, நம்ம ஆக்ஷன் பண்ணுற இடத்துலையும் சரி, அதே மாதிரி நம்மளோட கவனம் எல்லாமே இந்த டோன்ட் வாண்ட், எனக்கு தேவையில்லை, இந்த விஷயத்தில் தான் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு நினச்சதை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷன் இந்த வரலாறை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஈர்ப்பு விதியோட அறிவை கற்றுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளால் இந்த வரலாற்றை மாற்ற முடியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதை அடைய முடியும். எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுற ஆளாக நம்ம இருக்கலாம். நம்மளோட எண்ணங்களையும் சரி, நம்மளோட பேசுகிற விஷயத்துலையும் சரி, நம்மளோட கவனத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம இந்த விஷயத்தை கொண்டு வரலாம். அதாவது டோன்ட் வாண்ட்லேருந்து ஐ வாண்ட், எனக்கு என்ன வேணும், இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். எல்லா விஷயத்துலையும் இதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஈர்ப்பு விதின்றது ஒரு இயற்கை விதி. எப்படி நம்ம மூச்சு விட்டாதான் வந்து சுவாசிச்சாதான் நம்மளால உயிர் வாழ முடியும், நீங்கள் சுவாசிக்கலைன்னா உயிர் வாழ முடியாது அப்படின்றது ஒரு இயற்கையோ, அதே மாதிரி தான் ஈர்ப்பு விதியும். நீங்கள் வந்து நல்ல விஷயம் நினச்சாலும் சரி, கெட்ட விஷயம் நினச்சாலும் சரி, உங்களுக்கு தேவையானதை நினச்சாலும் சரி, தேவை இல்லாததை நினச்சாலும் சரி, நீங்கள் என்ன எண்ணங்கள் வந்து தரீங்களோ அதுக்கான உங்களுக்கு வாழ்க்கைக்கான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஈர்ப்பு விதி வந்து இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு யோசிக்காது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து இப்போது நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபெயில் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது, ஃபெயில் ஆகிட்டுனா என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் ஃபெயில் தான் ஆவீங்க. இந்த எண்ணம் இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணம், நம்ம அதனால இவங்களை வந்து பாஸ் பண்ண வைக்கணும், அதுக்கான இவங்களுக்கு ஆக்ஷன் தர வைக்கணும், இப்படியெல்லாம் வந்து ஈர்ப்பு விதி யோசிக்காது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வந்து உணர்ச்சிகளை தரீங்களோ அதுதான் ஈர்ப்பு விதி வந்து செயல்படுத்தும். ஈர்ப்பு விதி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே செய்யும். அதாவது நீங்கள் எது வந்து எண்ணங்கள் வந்து தந்துட்டே இருக்கீங்களோ அந்த எண்ணங்களை அப்படியே உங்களுக்கு வந்து திரும்ப உங்களோட அனுபவங்களை, எக்ஸ்பீரியன்ஸாக தந்துடும். ஈர்ப்பு விதி உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கவனம் தந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது கொண்டு வரும். அது வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். எனக்கு இது வேணாம், எனக்கு இன்னைக்கு லேட்டாக போக வேணாம், என் வாழ்க்கையில் நான் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து நாட்டு, நோ, டோன்ட் இதெல்லாம் வந்து எடுத்துக்காது. நீங்கள் வந்து திரும்ப திரும்ப உங்களோட எண்ணங்களாக எது தரீங்களோ அது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈர்ப்பீங்க. அதனால தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கணும், என்ன வேணாமோ அது நினைக்கக்கூடாது. நான் இன்னைக்கு வந்து லேட்டாக போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியில் வந்து ஒர்க் ஆகிட்ருக்கீங்க. ஸோ அந்த எமோஷன் தான் இப்போ அந்த இடத்துல நீங்கள் என்னவா இருப்பீங்க, பதட்டமாக இருப்பீங்க. அந்த ஃப்ரீக்குவன்சியை தான் நீங்கள் வந்து
யூனிவர்ஸ்க்கு தருவீங்க, பிரபஞ்சத்துக்கு தருவீங்க. அப்போது உங்களுக்கு அதுதான் நடக்கும். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நினைக்கும். சிம்பிள் ஈர்ப்பு விதி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தந்துடும். அது நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்க்காது. நீங்கள் நம்மளாலும் சரி இந்த ஈர்ப்பு விதி எப்பயுமே ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம உணர்றோமோ இல்லையோ, நம்ம எப்பயுமே ஏதோன்னு ஒன்று யோசிச்சுட்டே தான் இருக்கோம். நம்ம டிவி பார்க்கும்போது, நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது, இல்லை மற்றவங்ககிட்ட பேசும்போது, இல்லை கவனிக்கும் போது, சாப்பிடும்போது, ட்ரைவ் பண்ணும்போது, அதே மாதிரி நம்ம பாஸ்ட்டை பற்றி நினைக்கும் போது, கடந்த காலத்தை பற்றி நினைக்கும் போது, இல்லை எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது, நம்ம எப்பயுமே ஏதானோ திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும், யோசிச்சுட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்னா தூங்கும் போது மட்டும்தான். அந்த தூங்கிறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷம் வரைக்குமே நம்மளுக்கு எண்ணங்கள் வந்துட்டே தான் இருக்குது, நம்ம யோசிச்சுட்டே தான் இருக்கும். எப்பயுமே தூங்க போகிறப்போ நம்மளோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போது நீங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கீங்களோ அதுதான் உங்களோட எதிர்கால வாழ்க்கையை உருவாக்குது. இப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சரை உருவாக்குது. நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை உருவாக்குறீங்க. அதை நீங்கள் எப்பயுமே திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. எப்பயுமே உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் எதுக்கு ரொம்ப கவனத்தை தரீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். எல்லா இயற்கை விதியும் மாதிரியும் இதுவுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்போது நம்ம எண்ணங்களை சரியாக தரணும். நம்மளோட எண்ணங்கள் விதை மாதிரி. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுவோம். அப்போது நம்மளோட விதைக்கிற விதை சரியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கிறதும் சரியாக கிடைக்கும். இந்த விதி நீங்கள் என்ன தரீங்களோ அது அப்படியே உங்களுக்கு தருது. அப்போது நீங்கள் இதை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை, உங்களோட சுற்றி இருக்கிற விஷயங்களை எல்லாமே மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையை முழுசாக மாற்ற முடியும். பில் ஹாரிஸ் இந்த புக்கோட கோ-ஆத்தர். இவர் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அதில் ராபர்ட்ன்ற ஒருத்தர் இவருக்கு இமெயில் பண்ணாங்க. அவர் அதில் சொல்லியிருந்தார், நான் ஒரு கே. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னை ஹராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ஆஃபீஸ் போனாலும் சரி, என் கூட இருக்கிறவங்களும் யாரும் என்கிட்ட சரியாக பேசுறதில்ல, என்னை அப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வெளியே போகும்போதும் என்னை பிடிக்காதவங்க இது மாதிரி ஹராஸ்மெண்ட்டும் அப்யூஸும் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். என்னோடய லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாகவே இல்லை, என்னோடய வாழ்க்கை முழுசாக சந்தோஷமாகவே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நான் கேன்றதுனால எல்லாரும் என்னை ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, அப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்படின்னு எழுதியிருந்தார். பில் ஹாரி இமெயில் பண்ணியிருக்கார் அவருக்கு. நான் இப்போ நீங்கள் எனக்கு அமிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த லெட்டரை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இல்லையோ இதில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப பேஷனபிளாக இருக்கீங்க. அப்போ அதுதான் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ராபர்ட்டும் அவருக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 6 to 8 வாரத்தில் இவரோட வாழ்க்கையே பயங்கரமாக மாறிடுச்சு. இவங்களோட ஆஃபீஸில் அப்யூஸ் பண்ணவங்க எல்லாமே சில பேர் வேறு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, சில பேர் வேலையை விட்டே போயிட்டாங்க. அதே மாதிரி வெளியவும் சரி இவருக்கு தொல்லை தரவங்க, அப்யூஸ் பண்ணுறவங்க யாருமே இப்போ வரதில்லை. இவரோட லைஃப் ஹாப்பியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் எல்லாருமே இவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இவருக்கு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும்னு ஆசை. அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடியனாக போய் அவர் பண்ணும்போது எல்லாருமே இவர் கிண்டல் பண்ணுறதும் சரி, கவனிக்காமல் இருக்கிறதும் சரி, இதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது எல்லாருமே இவருக்கு பாராட்ட ஆரம்பித்தாங்க. எல்லாருமே எழுந்து கைத்தட்ட ஆரம்பித்தாங்க. இவரோட வாழ்க்கையே முழுசாக மாறிடுச்சு. இவரோட வாழ்க்கை எதனால் மாறிச்சுன்னா, இவர் எதை நினச்சி பயந்துட்டு இருந்தாரோ, எது வேணாம்னு நினச்சிட்டு இருந்தாரோ, எதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தாரோ, அதுலேருந்து எது வேணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் இவரோட வாழ்க்கை மாறிச்சு. இவரோட வாழ்க்கை இவரோட எண்ணங்களால் தான் மாறிடுச்சு. இவர் பிரபஞ்சத்துக்கு வேறு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீக்வன்சி அலைகளை அனுப்ப ஆரம்பித்தார். இவருக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த அனுப்ப ஆரம்பித்தார். என்னதான் இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இருந்துச்சுனாலும் சரி, அவரோட எண்ணங்கள் மாறிச்சு, அவரோட ஃப்ரீக்வன்சி மாறிச்சு, அவரோட பிக்சர், மைண்டில் நினைக்கிற பிக்சர் மாறிச்சு. இதனால் அவருக்கு என்ன வேணுமோ அது கிடைக்க ஆரம்பிச்சு. உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சாலும் சரி, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி,
இப்போ எப்படி இருந்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கான்ஷியஸாக உங்களுக்கு என்ன எண்ணம் வேணும், உங்களுக்கு என்ன வேணுன்றதை நினைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களோட சுற்றி இருக்க விஷயங்களும் மாறும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களால் அடைய முடியும். இங்கே எல்லாமே இந்த ஈர்ப்பு விதியால் தான் இயங்கிட்டுருக்கு. நம்மளோட வாழ்க்கை நம்மளோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான். இங்கே எல்லா உயிரினங்களுமே இந்த ஈர்ப்பு விதியால் தான் இயங்கிட்டுருக்கு. ஆனால் மனிதர்கள் மட்டும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். ஏன்னா மனிதனால் யோசிக்க முடியும், அவனுக்கு மைண்ட் இருக்குது, மனசு இருக்குது, அவனால் யோசிக்க முடியும். அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம இன்டென்ஷனலாக அது என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து அதுபடி நம்மளால் வாழ முடியும், நம்ம வாழ்க்கையை உருவாக்க முடியும். 8 வருஷமாக குவாண்டம் ஃபிசிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித மனசுக்கு அவ்வளோ அளவில்லாத சக்தி இருக்குது, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்க. இதே தான் மற்ற கிரேட் பீப்புள்ஸுமே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது தான் ஷேக்ஸ்பியர், புத்தா, இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நெகட்டிவாக நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவாக நினச்சிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நாள் கழித்து உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி கஷ்டப்படுறீங்கன்னா அப்போ இன்னுமே உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். திரும்பியும் அது ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்கும். திரும்பியும் அதே நெகட்டிவிட்டி தான் உங்கள் வாழ்க்கையில் வரும். இப்போ முடிவெடுங்க, நான் எப்பயுமே நல்ல எண்ணங்களை மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள், என்னோட நல்ல எண்ணத்துக்கு மட்டும்தான் சக்தி அதிகமாக இருக்குது, என்னோட நெகட்டிவ் தாட்ஸுக்கு சக்தி இல்லை, அது வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னா அது உடனே டக்குன்னு நடந்துடாது. எது உங்கள் மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதியுதோ அதுதான் நடக்கும். அப்போது நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும், அதை நினச்சிட்டே இருந்தால் தான். அதே மாதிரி டக்குன்னு நடந்துச்சுன்னா, ஒரு நெகட்டிவ் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு நினச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இல்லாத வரைக்கும் சந்தோஷம். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. இப்போது உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இப்போது இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்னதான் நம்மளுக்கு டைம் டிலே ஆனாலும் உங்களோட எண்ணங்களை மாற்றி, உங்களோட நல்ல எண்ணங்களை தந்து உங்களால் வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க முடியும். உங்ககிட்ட இப்போது அந்த பவர் இருக்குது. இனிமேல் நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளுக்கு என்ன எண்ணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன எண்ணம் வேணும்னு நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கணும், நம்மளுக்கு தேவையான எண்ணங்களை. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்மளோட மனசை அமைதிப்படுத்தணும், நம்மளோட மைண்டை அமைதிப்படுத்தணும். அதுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணலாம்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். தியானம் ஒன்றும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் 3 to 10 minutes பண்ணாவே டெய்லியும் உங்களோட எண்ணங்கள் மேலே நீங்கள் முழு பவரை கொண்டு உங்களோட எண்ணங்களில் அவேராக இருக்கலாம், அதை மாற்றலான்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எண்ணங்களில் நம்ம அவேராக ஆகிறதுக்கு, எண்ணங்கள் மேலே விழிப்புணர்வாக ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணலாம். ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை தாட்ஸ், நான் தான் என்னோட எண்ணங்களுக்கு எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணி அதில் நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு தாட் தரும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்போது நீங்கள் உங்களோட எண்ணங்கள் மேலே நீங்கள் விழிப்புணர்வாக இருப்பீங்க, அவேராக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த விதியோட அறிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த வேர்ஷனாக தான் இருக்கீங்க, ஃப்ரீக்குவன்சியாக. நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணங்களை நினைக்கும் போது அந்த ஃப்ரீக்குவன்சியை பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் போது உங்களுக்கு என்னவா ஆகணும், என்னவா இருக்கணும், என்னவா மாறணும், இப்படியெல்லாம் நீங்கள் இன்டென்ஷன் செட் பண்ணி அந்த ஃப்ரீக்குவன்சியை பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் போது உங்கள் வாழ்க்கையில் இது எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி வீடியோ அவள் தான், நம்ம திரும்பியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததில். அண்ட் கமெண்ட்ஸுமே நான் பார்த்தேன். எல்லாரும் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஒரே ஒரு விஷயந்தான், மோஸ்ட்டாக நம்மளுக்கு எப்பயுமே எதனா ஒரு புது விஷயம் சொல்லும் போது இது நடக்குமா நடக்காதுன்னு யோசிச்சுட்ருப்போம், ஆனால் செய்யவே மாட்டோம். திரும்பி நம்ம ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். நடக்குதோ நடக்கலையோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பித்தாதான் நடக்குதா நடக்கலையான்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.